காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். இல்லை, உங்கள் எல்லோருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒரு நகல் இப்போது கொடுக்கப்படும். ஏங்க, ஒருத்தர் உட்காருன்றீங்க, எந்திரிக்கிற தோப்புக்கரில் போட வச்சிருக்கீங்க. எல்லோருக்கும் இது கொடுத்துட்டீங்களா? ஏப்பா கொடுத்துருக்கு. இல்ல, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் கொடுங்க, இங்க கொஞ்சம் கொடுங்க. ஏன் எல்லோருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் நகல் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் எனக்கு எடுக்க எல்லாரும் கரெக்டர். இந்த கவர்னரிடம் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல் முதல் ஊழல் என்பது கிட்டத்தட்ட 25-26 ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் கவர்னரிடம் கொடுத்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை ஒட்டி நகர்ந்த ஊழலை, அதையும் அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கிய ஊழலையும் 2 ஊழல்களில் மட்டும் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலைக்கு காரணமான அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்தில் ஏற்பட்ட ஊழலை சொல்லிய பிறகு அந்த கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு போட்ட ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது. அதை தவிர மற்ற குற்றச்சாட்டுகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டு செயற்பொறியாளர் S. முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலை, 2வது மின் கொள்முதல் ஊழல், 3வது கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கியதில் ஊழல், 4வது உயர்கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 5வது பள்ளி கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 6வது ஆவின் பால் கலப்பட ஊழல், 7 லேப்டாப் ஊழல், 8 நெடுஞ்சாலைத்துறை ஊழல், 9 பாதாள சாக்கடை ஊழல், 10 ஊழலால் ரத்து செய்யப்பட்ட உடன்குடி மின் திட்டம், 11 டாஸ்மாக் ஊழல், 12 நெல் முட்டைகளில் கலப்படம் செய்த ஊழல், தொழில்துறையில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்டில் நடைபெறுகின்ற ஊழல், மின்சார வாரிய ஊழல். மின்சார வாரிய ஊழலை பற்றி இன்னைக்கு ஆனந்தவுடன் கூட ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். அந்த மின்சார வாரிய ஊழலில் மட்டும் ஜெயலலிதாவிற்கு ஒரு ஆண்டிற்கு 10,000 கோடி ரூபாய் கடந்த 4 ஆண்டு காலமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஊழல் பணமாக. 15 செய்தித்துறையில் ஊழல், 16 போக்குவரத்து துறையில் ஊழல்,
17 நூலகத்துறையில் ஊழல், 18 மருத்துவத்துறையில் ஊழல், 19 பத்திரப்பதிவு துறையில் ஊழல், 20 ரியல் எஸ்டேட் ஊழல், 21 வாணிக வரித்துறையில் ஊழல், 22 கிரனைட் ஊழல், 23 மீனவர்களுக்கு வழங்கப்படும் டீசலில் ஊழல், 24 இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஊழல், 25 பொது விநியோகத்துறையில் ஊழல், 26 தோட்டக்கலை துறையில் சொட்டு நீர் சாகுபடிக்கு தருகின்ற மானிய தொகையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. இது நடந்திருக்கின்ற ஊழல்களில் ஒரு சிறு பட்டியல் தான். இன்னும் அதை பற்றிய மற்ற துறையில் நடக்கின்ற ஊழல்களை பற்றியும் நாங்கள் விவரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதையும் விரைவில் வெளியிடுவோம். இந்த ஊழல் நான் 24, 25 ஊழல்களை சொல்லி இருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு ஊழலை பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், புள்ளி விவரங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூ கோ த்ரூ தி புக், யூ நோ. பிகாஸ் இது நான் வந்து அந்த ஹெட்லைன்ஸ் மாத்திரம் படிச்சேன். டீடைல்ஸ் ஆர் given in the book. புத்தகம் சரி வெளியிட்டாச்சு. ஏங்க இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. இதை வெளியிட்டு இது வாங்குறோம். இதை வந்து நாங்கள் ஜனங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் செய்ய போகின்றோம். இந்த பட்டியலோடு இன்னும் குறிப்பாக இப்ப வெள்ள நிவாரணம் என்று சொல்லி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதிலும் புதிதாக ஊழல் நடந்திருக்கின்றது. அதையும் சேர்த்து இதையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கின்றோம். நீங்க விவரங்களை படித்து பார்க்க வேண்டுகின்றேன். விவரங்களை சரி, தேங்க்யூ. நன்றி. என்னங்க கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் போது இதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். ஏன் 7 மாதம் பொறுத்து இருந்தீங்கன்னா கவர்னர் ஏதாவது நாங்கள் கவர்னரிடம் கொடுத்த 5வது மாதம் அதை கொடுத்தோம். ஏன் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்தோம் என்றால் ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். நாங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகளில் 2 மீது ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன் என்று ஏதோ ஒரு கல்துடைப்பு நாடகம் நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது அரசு அதிகாரி முத்துக்குமார் சாமியுடைய தற்கொலைக்கு கைது செய்வது போல் அந்த அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து பிறகு வழக்கு நடப்பதாக சொல்கின்றார்கள். அந்த வழக்கு கூட நாங்கள் சிபிஐயிடம் அதை ஹேண்ட் ஓவர் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் தமிழக போலீசார் அதை விசாரிக்கும் போது அதில் நியாயம் கிடைக்காது என்று எங்களுக்கு தெரியும். அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியதில் தோப்பூர் வெங்கடாச்சலம் என்ற அமைச்சர் ஊழல் செய்திருக்கின்றார் என்று சொல்லி இருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை மட்டும் இப்போது ரத்து செய்திருக்கின்றார்கள். ஆனால் கொக்கோ கோலா நிறுவனம் கொடுத்த தோப்பூர் வெங்கடாச்சலத்திற்கு கொடுத்த அந்த லஞ்ச பணத்தை திரும்பி வாங்கி கொண்டார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அதற்குள் போகவும் விரும்பவில்லை. ஆனால் தோப்பூர் வெங்கடாச்சலத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மற்ற குற்றச்சாட்டுகளை பெற இதுவரை எந்த விதமான பதிலும் தமிழக அரசோ கவர்னரோ சொல்லவில்லை. ஆகவே இதை இன்றைக்கு வெளியிட வேண்டும், மக்களுக்கு உண்மைகள் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் கொடுத்தது ஒரு துளிதான். இன்னும் பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிகப்பெரிய மெகா ஊழல்கள் பல விஷயங்களில் நடந்திருக்கின்றன. அதையும் இதையும் சேர்த்து நாங்கள் இப்போதே மக்களிடம் விநியோகம் செய்வோம். தேர்தலில் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்களிடம் சொல்ல போகிறேன்.
You can go through the book. I have given a copy to you. It's not a very huge one. It contains only few pages. You can go through it and find yourself what this book is about. Because I have been talking for nearly 10 minutes about this corruption, what are the corruption, and we have listed the corruption charges in this book. That's what this book is all about. நீதிமன்றம் இதுல பல குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போவீர்களா என்று கேட்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றத்தை நாங்கள் நம்புகின்றோம். மக்கள் மன்றத்திற்கு செல்வோம், தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கு போவோம். Corruption is going to play a very major role in this coming election. Not only corruption, the relief measures which have taken for the affected people is not enough. So these are the two major things will be a main thing in this election. There are corruption charges against DMK, Congress, AIDMK, pretty much every party. But even Congress, you should be, I can talk only about Congress. As far as Congress is concerned, whenever there is a corruption charges against a Congress member, whether the court takes an action or not, party immediately we take action. For example, today, Ajit Jogi's son has been expelled from the party because of the corruption charges. As far as Congress is concerned, we are always against corruption. If any of a member indulges in corrupt practices, we take action against them. நான் இந்த தேர்தல் இப்போது ஊழலை பற்றி தான் பேசுகின்றேன். கூட்டணியை பற்றி நான் பல மாதங்களாக நேற்று கூட என் கருத்தை சொல்லி இருக்கின்றேன். அதே கருத்தை தான் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு தெளிவாக எல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் அறிவித்து விட்ட பிறகுதான் கூட்டணிகளை பற்றி முழுமையாக சொல்லலாம். But you should go through the book. அந்த bookல டீடைல்ஸ் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கலாம். Details of are these allegations backed by proper evidence or are they blind loose allegations? See, you are asking about the proof and documents for these allegations. We have given a small note on each and every allegation. If you really want to detail this thing, if the court asks us to come, if anybody files a case against us, we are prepared to give the evidence in the court. The DMK had recently released a list of allegations, similar scams against the ruling AIDMK. Are you tacitly working in tandem with the DMK? Definitely not. In fact, we have given this list to the governor in the month of May. So it's almost 7 months over since we have given this list to the governor. So of course, every party has the right to expose this government on corruption charges. DMK is doing that duty and we are doing our duty, and we have got nothing to do with the DMK in this particular issue. நான் சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கு ஏற்கனவே. நேற்று வரை கடந்த 2-3 மாதங்களாக கூட்டணியை பற்றியும் தேர்தல் பற்றியும் நான் என்ன கருத்து சொல்லுவேனோ அதே கருத்து தான் இன்றைக்கும். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தெளிவாக புரியும். What is your take on the entire city being dotted with hoardings and cutouts completely blocking pedestrian pathways by the ruling AIDMK? I really appreciate the court for this because they are going into the details and they go to the extent of condemning this government also for that. I think this issue will be tackled by the judiciary of the state. தொடர்ந்து மீடியாக்கள் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டுட்டே இருக்காங்க. அதிமுக சென்ற வாரம் கூட 2 பத்திரிகைகள் போட்டாங்க. இப்போ இதை வெளியிட்ட கூட போடுற வாய்ப்பு இருக்கா? அதாவது பத்திரிகையாளர்களை மிரட்டி செய்திகளை வெளியிடாமல் தடுத்து விட்டால் மக்களுக்கு உண்மைகளை தெரியாமல் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தவறு. பத்திரிகையை பொறுத்தவரையில் அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு சில பத்திரிகை வேற பயந்து கொள்ளலாமே ஒழிய பெரும்பாலான பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இன்றைக்கு நடுநிலைமையோடு நடந்து கொள்கின்றார்கள். அந்த பத்திரிகைக்காரர்கள் தான் என்னுடைய பாராட்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாரந்தோறும் வருகின்ற ஆனந்த விடர் பத்திரிகை கடந்த 1 வருடமாக மிக தெளிவாக தலையங்கங்கள் எழுதி இந்த அரசாங்கத்தில் நடக்கின்ற ஊழல்களை எல்லாம் மந்திரி வாரியாக வெளியிட்டு வருகின்றார்கள். நான் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஜனநாயகத்தில் பத்திரிகைகள் உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்கின்றீர்கள், இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஏதாவது பட்டியலிட்டிருக்காங்க? நீங்கள் ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் உள்ள கட்சி என்ற விவாதத்திற்கே நான் போகவில்லை. ஆளுகின்றவர்கள் யோகியர்களா அயோக்கியர்களா என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. ஆளுகின்றவர்கள் ஊழல் பேர்வழிகள் என்பதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஊழல் இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், எந்த நாட்டில் ஊழல் இல்லை என்று சொன்னால் அதற்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் நடந்தது, ஹைதர் அலி காலத்தில் நடந்தது, திப்பு சுல்தான் காலத்தில் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மோடி காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் நடப்பவர்களில் தான் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இப்போது நடைபெறுபவை திருத்தப்பட்டால்தான், தண்டிக்கப்பட்டால்தான் வருகின்ற காலம் தூய காலமாக இருக்கும் என்ற காரணத்தால். நான் உங்களிடம் கொடுத்த இந்த புத்தகத்தை தயவு செய்து படித்து விட்டு பார்த்து ஆதாரங்கள் பத்தவில்லை என்று சொன்னால், நாளை நீங்கள் என்னிடம் தனியாக வந்தால் நான் ஆதாரங்களை உங்களுக்கு தனியாக காட்டுகின்றேன். Please go through the book. You please go through this small limited book. You have got proofs in this. Suppose you are not satisfied with this, you ask for time with me independently. I will give you a time and I will talk to you, elaborate on any particular issue about this. நீங்க என்ன ப்ரோவோக் ஆனாலும் நான் ப்ரோவோக் ஆக மாட்டேன். எனக்கு ஜெயா டிவி வந்திருக்குன்னு தெரியும், ப்ரோவோக் தான் பண்ணுவீங்க. நீங்க என்ன திட்டா கூட நான் அப்படியே கேட்டு, ஏன்னா டுடே ஐ மேட் அப் மை மைண்ட் நாட் டு கெட் ப்ரோவோக்.